நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. விண்ணலை வழியாக ஸ்கை நார்வே இணையத்தில் இணைந்திருக்கும் நிர்வாகிகள், ஆசிரிய பெருமக்கள், மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குவோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு தியாக உணர்வு. தியாகம் என்பது விடுதல், அதாவது விட்டு கொடுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மிடம் உபரியாக, அதாவது எக்ஸஸ் ஆக இருப்பதை மற்றவர்களுக்கு ஈந்தால், அதாவது கொடுத்தால், எதை கொடுத்தால், ஆற்றலையோ செல்வத்தையோ பணத்தையோ பொருளையோ, அதற்கு தானம் என்று சொல்லுவாங்க. நமக்கே தேவைப்படும் ஒன்றை விட்டு கொடுத்தால் அதுதான் தியாகம். இது இறையின் ஒரு பண்பு, இறைத்தன்மையாகவே சொல்லலாம். அன்பும் கருணையும் இறை பண்பு. அன்பும் கருணையும் இறைநிலையால் அளிக்கப்பட்ட பெரு நிதியாகும். அன்பு என்பது தனக்கு ஒத்ததாக உள்ளதையெல்லாம் தன்னோடு ஒன்றிணைத்துக் கொள்ளும் ஒரு மனப்பான்மை. கருணை என்பது ஒரு சீவன் வாழ்வதற்கு உரிய எல்லா வசதிகளையும் அளித்து கொண்டே இல்லை நாம் கொடுத்து கொண்டே இருந்தோம்னா அந்த செயலுக்கு பெயர் கருணை. இத்தகைய அன்பும் கருணையும் மனித இனத்திற்கு மட்டும் பொதுவான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெண்களிடத்தில் அந்த பெண் தன்மையில் அவை வாழ்க்கை நெறியாகவே இறையானது அமைத்து கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு பெண்ணில தான் பல டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. பெண் தாயாக, வாழ்க்கை துணையாக, மகளாக, ஒரு தோழியாக பல பரிணாமங்களை பெண்கள் எடுக்கின்றார்கள். அன்பினாலும் கருணையாலும் ஒரு பெண் தனக்குரிய பொருளையும் தன்னுடைய ஆற்றலையும் பிறருக்கு அன்போடு அளித்து கொண்டே இருக்கின்றாள். இந்த ஒவ்வொரு நிலையிலும் இந்த அன்பின் உச்சக்கட்ட நிலையில தான் தன்னையே பிறருக்கு, குறிப்பாக தனது வாழ்க்கை துணைவருக்கு அர்ப்பணித்தும் விடுகிறாள். இதுவும் இது தியாகம் அப்படின்னு, தியாக உணர்வு என்று சொல்லலாம். அதுதான் அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, பெண்கள் இயற்கையிலேயே தியாகிகள் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருப்பாங்க. இந்த பெண்மை என்ற இந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு தியாகத்தின் தியாகத்தன்மையினே சொல்லலாம், தியாக உணர்வுன்னு சொல்லலாம். இந்த தன்மையானது 6 அறிவுள்ள இந்த மனிதர்களாக வந்த அந்த பெண் தன்மை உள்ளவர்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தா அது இறையின் தன்மை. ஆகவே எல்லா தோற்ற பொருட்களையும் அந்த தன்மை இருக்கும். குறிப்பாக ஓரறிவு தாவரமானது முதலில் விதையிலிருந்து முளையிட்டு வளர்ந்து செடியாகி கொடியாகி மரமாகி பிறகு மனிதனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் தேவைப்படுகின்ற உணவாகவும் மாறுகிறது. பல விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் அந்த தாவர இனமானது அடிப்படை பொருளாக அமைந்திருக்கிறது. இந்த தாவர இனமானது தன்னை தியாகம் செய்யும் தன்மையுடைய நிழல் தருகிறது, உணவு தருகிறது, நமது பயன்பாட்டுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த அளவில் தான் மரங்களும் செடிகளும் மற்ற உயிரினங்களும் மனிதனுக்கு உதவி செய்து வாழ்கின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா புழு வகையா இருக்கட்டும், பூச்சி வகையா இருக்கட்டும். இப்போ பட்டுப்பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புழுவிலே அது என்ன பண்ணுது, தன்னை முழுமையாக மனிதனே அது பண்ணுகின்றான். அதை அனுப்பும்போது அதிலிருந்து ஒரு பொருள் ஒரு பட்டு துணியாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. இப்ப பசு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் ஆகட்டும், அந்த பால் தயிர், மோர், வெண்ணெயாக மாறி நெய்யாக மாறி பல விஷயங்களை அந்த பசுவானது அந்த பால் என்ற விஷயத்திலிருந்து நமக்கு கொடுக்குது. அது 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 மனிதனுக்கு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வேலை, அதோடைய கடமை, அது உடலில் ஏற்படுகின்ற மாற்றம் அது அந்த கன்றுக்குட்டிக்காக ஈயும் ஒரு தன்மையாகவும் அமைகிறது. இது போல தனக்கே தெரியாமல் தன்னையே அறியாமல் உயிரினங்கள் பல விஷயங்கள் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு அர்ப்பணித்து கொண்டுதான் இந்த உலகத்துல இருக்கு. மனிதர்களுக்கு இந்த உணர்வும் அப்படியே வரும் வழி இறைநிலையிலிருந்து தன்மாறிக்கொண்டு வரும் பொழுது அந்த தியாக உணர்வு அடிப்படையாக அமைந்திருந்தாலும் மனிதனிடம் உள்ள பதிவுகளின் காரணமாக எண்ணிலடங்காத பிறவிகள் எல்லாம் எடுத்து
தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வின் அர்த்தமே நமக்கு தெரியாமல், வாழ்க்கையை விளங்கிக் கொண்டும் வாழாமல், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற வகையிலே செயலாற்றி அதன் மூலம் பெற்ற பதிவுகள் எல்லாம், பழக்க பதிவுகளை எல்லாம் ஒவ்வொருடைய கருமையத்திலும் ஆன்ம கலங்கங்களாக பதிந்திருக்கிறது. இந்த களங்கங்களை எல்லாம் போக்காமல், நாம் தூய்மை அடையாமல், தூய்மைப்படுத்தாமல் பிறவியின் நோக்கம் என்னன்னு கேட்டா இறையுணர்வு தான் பெறுவது. அந்த இறையுணர்வு நமக்கு கிட்டாது. இதுதான் அருட்தந்தை அவர்கள் ஞானக்களஞ்சிய கவிகளில அற்புதமா சொல்லியிருப்பாங்க. பல கவிகள்ல ஒவ்வொரு விதமாக அதை நமக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க. நல்லோர் இயல்பு என்ற ஒரு கவியில, நன்மை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலையறிந்தோர் அப்படின்னு ஒரு கவியில இருக்கும். அதாவது இறைநிலை, ஈசன் நிலை என்பது இறைநிலை, இறை உணர்வு பெறுவதுன்னு வச்சுக்கலாம். இறைநிலை எனும் இந்த இறையின் செயல் விளைவு நியதிகளை உணர்ந்தவர்கள் தான் ஈசன் நிலை அடைந்தவர்கள். நன்மையான விளைவுகளை மற்றவர்களுக்கு வழங்கி, அதில் ஏதா நஷ்டம் ஏற்பட்டாலும், அதில் ஏதா கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தானே ஏற்று சகித்து மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வாழும் ஒரு உணர்வு தான் இந்த தியாக உணர்வு. அதுதான் பெண்மைக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதாக சொல்றாங்க. இந்த பெண்மை எனக்கூடிய தியாக உணர்வானது இறை உணர்வாளர்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இது நம்ம உதாரணமா பார்த்தோம்னா நிறைய இருக்காங்க. நிறைய தியாக செம்மல்கள், தியாக தெய்வங்கள், தியாக உருவங்கள் நம்ம எடுத்து காட்டிக்கொண்டே போகலாம். இது தியாகம் அப்படின்னு சொல்லும்போது மதர் தெரேசா, அன்னை தெரேசாவை நம்ம நினைக்காமல இருக்கவே முடியாது. மதர் தெரேசா அம்மையார் அவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டுமே நீ அன்னையாக முடியும். கருணையுற்றால் 1000 குழந்தைகளுக்கு கூட உன்னால் அன்னையாக இருக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் உலகம் நல்ல மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது. உன்னால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நல்லவர்களுள் நீ ஒருவர் ஆகிவிடு அப்படின்னு ஒரு இடத்துல மதர் தெரேசா சொல்லியிருக்கிறாங்க. தனது ஆசிரமவாசிகளுக்காக இந்த கடை தெருவுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருளோ உணவோ கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு போயிட்டு ஒரு மளிகை கடையில கேட்குறாங்க, என்னுடைய குழந்தைகளுக்கு, ஆசிரமவாசிகளுக்கு உங்களால் ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலது கையை நீட்டுறாங்க. அவரு காலையில அவர் வந்த ஒரு உணர்ச்சி வயத்துல, கோபத்துல தன் எச்சிலை அவங்க கையில விழுந்து விடுகிறார்கள். அப்ப அம்மையார் சொல்றாங்க, மதர் தெரேசா, இது எனக்கு, என் ஆசிரமவாசிகளுக்கு என்ன கொடுப்பீங்க நீங்க அப்படின்னு இடது கையை காமிச்சுதான் நம்ம வரலாற்றுல இந்த நிகழ்வெல்லாம் பார்ப்போம். அப்ப அடுத்தவர்களுடைய நன்மைக்காக, அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக, தான் எந்த விதத்தில் அவமானப்பட்டாலும் துன்ப நிலை வந்தாலும் அதை பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் இவங்க எல்லாம். அதே போல தொழுநோயாளிகளுக்கெல்லாம் தாமே அந்த செவிலியர் பணி செய்து அவர்களுக்கு பல விதத்தில் ஒரு தியாக உருவமாக அம்மா அவர்கள் வாழ்ந்து சென்று இருக்கின்றார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப வள்ளல் பெருமகனார் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த தன்மை, அந்த தியாக உணர்வு தான் பெண்ணின் தன்மையாக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா உயிரினங்களிலும் அந்த இயற்கையாகவே இறையின் பண்பாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். வள்ளல் பெருமகனார் பாத்தீங்கன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாங்க. அந்த பயிரானது அந்த ஓரறிவு உள்ள தாவரம் வாடுவதை பார்க்கும் பொழுதே அவருக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது. இதேதான் அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியிலும் சொல்லியிருக்காங்க. கருணை காட்டி அமைதி துய்ப்போம் என்ற ஒரு கவியில், அறியாத பாமரர்கள், வறியவர்கள், எளியவர்கள் ஆகியோரை அடிமை கொள்ளும் மனப்பான்மையை ஒழித்து அவர்கள் தன் வாழ்க்கையில் உயர்வடைந்து நலமாக வாழ்வதற்கு தொண்டு செய்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பையும் கருணையும் காட்டி சமுதாயத்தை அமைதி பெறச் செய்து நாமும் அமைதியை அனுபவிப்போம் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் வள்ளல் பெருமானார் சொல்வதை போலவே நமக்கு இந்த கவியில எடுத்து காட்டியிருக்காங்க. இதில் பாத்தீங்கன்னா அமைதியை அனுபவிப்போம், அந்த அன்பும் கருணையும் தியாகமும் வெளிப்படும் பொழுது உங்க மனநிலை அமைதியை அடையும், அந்த இறை உணர்வை அனுபவிப்பீர்கள் என்பது போல சொல்லியிருப்பாங்க அருட்தந்தை அவர்கள். இந்த அமைதி என்பது தனி மனிதனிடம் தொடங்கி
குடும்ப அளவில் விரிந்து சமுதாய விரிவாக அமைய வேண்டும். இதுக்குதான் அருட்தந்தை அவர்கள் உலக அமைதி பத்தி பேசும் பொழுது தனி மனித அமைதியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் உலக அமைதி வரைக்கும் நமக்கும் அந்த நிலையை நாம் அடைய முடியும் என்பதற்கு அயராது பாடுபட்டவர்கள் அருட்தந்தை அவர்கள். குடும்ப அமைதிக்கு தனி மனிதனின் குணநல மேம்பாடு முக்கியம், செல்வ வளம் முக்கியம், தன் கடமையை செவ்வனே ஆற்றுதல், அதாவது கடமை தவறாமல் அந்த தனி மனிதன் குடும்பத்திலும் இது நடந்து கொள்வது ஒரு அடிப்படையான விஷயமாக சொல்றாங்க. தனி மனித அமைதியை கொண்டே குடும்பமும், குடும்ப அமைதியை கொண்டே உலக அமைதியும் காக்கப்பெறுகிறது. குடும்ப அமைதியே தான் உலக அமைதிக்கு பாலம் போன்று அமைகிறது. அப்ப தனி மனித அமைதி தான் உலக அமைதிக்கு அடிப்படையான விஷயமாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஆணித்தரமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்ப குடும்ப அமைதின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மகரிஷி என்ன சொல்றாங்க, குடும்ப அமைதியில கஷ்டம் இல்லாம பிணக்கு இல்லாம நீங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு 3 வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இதுலயும் தியாகம் என்ற விஷயம் வந்திருக்கும். தனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் மற்றவர் செய்யும் பொழுது அதை நம்ம தாங்கி கொண்டோம்னா அதுக்கு பேரு சகிப்புத்தன்மை. தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்து கொள்ளாம பிறருக்காக நம்ம மனமை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு பேரு விட்டு கொடுத்தல். தன் நலத்தை கருதாது பிறர் நலம் கருதி தன் உடல், பொருள், ஆற்றலை அர்ப்பணித்தே இருப்பது தியாகம். நம்மை பற்றி நாம் நம்முடைய நலத்தை கருதாம பிறருக்காக தன் உடல், பொருள், அதாவது உழைப்பு, உடல் மூலம் நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பு, பொருள், உடல் மூலம் நிறைய ஆற்றலை கொடுக்கிறோம், அறிவை கொடுக்கிறோம், ஆற்றலை அர்ப்பணித்தே வாழ்வது தியாகம் அப்படின்னு அருட்தந்தை அதில் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இததான் கணவன் மனைவிக்கிடையே உள்ள நட்புறவையும் ஒற்றுமையும் உயிர் போல ஓம்ப வேண்டும் என்றும், அதற்கு கற்பு ஒன்றை தவிர மற்ற எதை வேணாலும் நீங்க தியாகம் செய்யலாம் என்றும் அருட்தந்தை குறிப்பிட்டிருப்பாங்க. தியாகம் என்ற ஒரு கவியின் தலைப்புல சாமிஜி சொல்லியிருக்காங்க, கடமை உணர்ந்து அதை செயலில் காட்டுபவன் தியாகியாம், கடவுளே மனிதனான கருத்தறிந்தோன் ஞானியாம். அதாவது 6வது அறிவை பெற்ற மனிதர் இனிமையாக அல்லது இன்பமாக வாழ வேண்டும்னா தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு எனும் 5 வகை கடமைகளில் ஒன்றினால் ஒன்று கெடாதபடி நாம் அதை இயற்றிக்கொள்ள வேண்டும். கடமைகளை கடமைக்காகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம செய்யணும், நம்ம அவங்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாமல் அடுத்தவர்களின் நலனுக்காகவே நம்முடைய சொந்த நலனையோ தன்னையோ தியாகம் செய்து வாழ்வதுதான் இந்த தியாக உணர்வு. இந்த உணர்வு வெளிப்பட்டதுன்னா அவர்கள் தான் தியாகிகளாக இருக்காங்க. அத்தகைய வாழ்க்கை முறையை செயலில் காட்டுபவன், இந்த ஒரு செயலை, இந்த உணர்வை யாரு தன்னுடைய செயலில் தன்னுடைய வாழும் முறையில் காட்டுகிறார்களோ அவங்களெல்லாம் தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் தான் இறைநிலையாகிய தோற்ற பொருளாக தன்மாற்றம், ஏன்னா அவங்க எப்படி வந்திருக்காங்க, இறைநிலையின் தன்மாற்றம் அடைந்து வந்தவர்கள். அந்த இறையே பல டிரான்ஸ்பர்மேஷன் அடைந்து அந்த மனிதனாக அவனிடம் அந்த தன்மை வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டவர்கள் எல்லாம் தான், உணர்ந்தவர்கள் எல்லாம் தான் மெய்யறிவாளர்கள், அருளாளர்கள், ஞானிகள் ஆக இருக்கின்றார்கள் அப்படின்னு அருட்தந்தை இந்த கவியில நமக்கு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வேற எந்த உதாரணமுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம், நம்ம அருட்தந்தையே அவர்களின் வாழ்க்கை பயணமே நமக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கும். அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு 50 வயதிற்கு மேல் பொருளீட்டும் துறையை விட்டு முழுமையாக அருட்தொண்டில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு நீண்ட நாளாகவே இருந்து கொண்டே இருந்தது. அதற்கேற்ற திட்டத்தெல்லாம் வகுத்து கொண்டே இருந்தாங்க அவர் வாழ்க்கை முறையில. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருந்தாங்க. தம்முடைய வீடு கூடுவாஞ்சேரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல செங்கல்பட்டு மெயின் ரோட்ல ஒரு குடிலை அமைத்து கொண்டு தங்கி தவம் ஆற்றுவது என்று ஒரு முடிவுக்கு வந்தாங்க தன்னுடைய 50 வயதில். இந்த திட்டத்தை அன்னை லோகாம்பாள் அம்மா கிட்டையும் லட்சுமி அம்மையாரிடையும் சொல்லி வச்சிருந்தாங்க ஏற்கனவே. அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அன்னையர்கள் இடத்தில் சொல்லிட்டு அருட்தந்தை அவர்கள் உலகத் தொண்டுக்காக செல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அன்னைகளின் உள்ளத்திலிருந்து பிரிவாற்றாமை, அதாவது வருத்தம் வெளிப்பட்டது. கண்ணில் நீர் சிந்தனாங்களாம், கண்ணீர் விட்டாங்களாம். அப்ப உடனே அருட்தந்தை ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கவி எழுதுறார். மனமெனும் புனிதமுலை இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கு அமைந்த மங்கையே, நற்குணவதியே,
பெண் குலத்தின் பெருமை மிக்க குலவிளக்கே, தியாகத்தின் சுடரே, உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்றவுள்ள கடமைகளில் சிறிதளவும் தவறமாட்டேன். பணமீட்டல், செலவழித்தல், அருத்தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்தாவேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக தன்னுடைய அடுத்த கட்ட நிலைக்கு அருட்தந்தை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு கவியாக எழுதி கொடுத்தாங்களாம். தம்முடைய கருத்தை விளக்கி அன்னையிடம் கொடுத்தாங்களாம். இருவருமே படித்து அதை தெரிந்து கொண்டார்களாம். அதை பார்த்த உடனே அன்னை உடனே அந்த வருத்தமாக இருந்தாலும் தியாக உணர்வுக்காக சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், அருட்தந்தையும் தன்னை உலகத்திற்காக, உலக அமைதிக்காக, உலக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக உணர்வு பெற்றவர். தியாகம் அதே அன்னை கிட்டையும் அதையே இருந்தது. ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக அந்த நிலையில் கொஞ்சம் வருத்தம் அடைந்தாலும் அடுத்த செகண்டே அவங்களுக்கு தோணுது பாருங்க. உடனே அன்னை சொல்றாங்க, உங்களுக்கு இப்போதே பல சீடர்கள் இருக்கிறாங்க, இன்னும் எதிர்காலத்துல ஆயிரக்கணக்கோர்கள் நம்மளுடைய மன்றத்துல சேருவாங்க. நாங்க எப்பொழுதும் உங்களை இதற்கிடையில் சந்திக்க வந்தா நீங்க கொஞ்சம் எனக்கு பார்க்க உங்களை அனுமதி கொடுக்கணும். நீங்க உடல் நலத்தோடும் உரிய வயதோடும் இருக்கும் வரையில் தொண்டாற்றுங்கள். அன்னையின் வாழ்த்து பாருங்க. இத ஒரு புத்தகத்துல படிக்கும் பொழுதே அவ்வளவு ஒரு உணர்வாக இருந்தது. அப்பயும் வாழ்த்துறாங்க அந்த இதுலயுமே, நீங்க நல்ல உடல் நலத்தோடு உரிய வயதோடு இருக்கும் வரையில் தொண்டாற்றிக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு சப்போஸ் வயது ஆகிட்டாலும், உடல்நல குறைவு ஏதாவது ஏற்பட்டாலும் அப்போது நான் உயிரோடு இருப்பேனாயானால் அன்னை சொல்றாங்க, உங்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டுகிறேன் என்று நாதழுக்க உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டார்கள் என்று அருட்தந்தை ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் அருட்தந்தை தியாக தெய்வங்கள் அவர்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அருட்தந்தை அவர்களுக்கே கண்ணில் நீர் சொரிந்ததாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அருட்தந்தை சொல்லிவிட்டு ஒரு 5 அன்பர்களோடு சென்று 2 ஆண்டுகள் வீட்டுக்கே வராம அங்க செங்கல்பட்டு அந்த மெயின் ரோட்ல அந்த குடிலையும் காலை மாலை அந்த மலை குன்றில் தவம் செய்தோம். பகலில தத்துவ ஆராய்ச்சிகளில ஈடுபட்டு கொண்டும் இருந்தாங்க. அப்பொழுது அருட்தந்தை சொல்றாங்க, என் மனைவிகள் வேலை தவறாமல் நான் அங்க இருந்தனா கூட எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை உண்டு அருளாற்றல் நாட்டத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன் அப்படின்னாங்க. அது ஒரு வருத்தக்குரிய செயலாக அவங்களுக்கு இருந்தாலும், ஒரு சாதாரண பெண்மணியாக நினைத்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த பொது தொண்டில் அந்த தியாகத்தை தாங்களும் அந்த தியாக உணர்வோடு அவர்கள் அந்த பொது தொண்டில் சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களுக்கான கடமைகளை அந்த உணவு அளிக்கிறது எடுத்துட்டு போய் தவறாம கொடுத்து கொண்டிருந்தாங்களாம். அதுதான் மகரிஷி இந்த உணர்வுகள் எல்லாம் உணர்ந்தவர் தான் அருட்தந்தை அவர்கள். அந்த பெண்மையை ரொம்ப உயர்மா ஏன் சொல்றாரு மகரிஷி அப்படின்னு கேட்டா, இதையெல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார். அந்த தியாக உணர்வை பெண்களின், அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையின் வாயிலாக தான் அனுபவித்த அந்த இறைத்தன்மையை வெளிப்பாடாக தான் அருட்தந்தை பல இடங்களில் பெண்மையை சொல்லியிருக்காங்க. மகரிஷி, இறைவன் எனக்கு மனைவியாக அளித்த தியாக அன்னையரின் உதவியால் தான் உங்கள் மத்தியில் என்னால் இருக்க முடிகிறது என்றும் ஒரு இடத்தில் பதிவு செய்திருக்காங்க. எனது பெற்றோரில் நற்கர்மத்தால் எனக்கு மனைவியாக வந்து அமைந்த தியாக தெய்வங்கள் இருவரையும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆனந்த கண்ணீர் பெருகிறது என்றும் சொல்லியிருக்காங்க. ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு தன் வாழ்நாள் முழுவதையும் துணை நின்று உதவ வந்தவர்கள் தான் வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு அற்புதமான வரிகள் இது. இதை விட ஒரு மேன்மையாக அந்த வாழ்க்கை துணையை பத்தி யாருமே சொல்ல முடியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்குதான் அருட்தந்தை அவர்கள் மனைவி நல வேட்பு நாளாக அறிவித்து அன்னையின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 30ஆம் தேதியை அறிவித்து நம்ம இன்றளவும் சிறப்பாக நாம் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பெண்மையை உணர்ந்து போற்றிதான் பெண்களுக்கு இயற்கையாக தியாக உணர்வுன்னு கூட ஒரு இடத்துல அருட்தந்தை பதிவிட்டிருக்காங்க. அப்ப இந்த பெண்மை தன்மை இந்த பெண்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கும் அந்த தாய்மை உணர்வு, பெண் தன்மை உண்டு. எத்தனையோ இடத்துல இப்பவும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மனைவியாகவும், அதாவது அந்த குழந்தைகளுக்கு தாயாகவும், மனைவி இழந்தவர்களா இருந்தா கூட இன்றளவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த சமுதாயத்தில். அதற்கு தாயாக இருந்து வளர்த்து அது கூடவே வாழ்ந்து கொண்டு
எத்தனையோ ஆண்மகன்கள் தன் தாய்க்கு உதவியாகவும் தன் கடமையை செய்து, சகோதரிக்கு தன் கடமையை சிறப்பாக செய்து கொண்டும், தன் மனைவிக்கு செய்யக்கூடிய அத்தனை கடமைகளை சிறப்பாக செய்து கடமையாற்றி கொண்டு அந்த தியாக உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாம் இந்த இடத்தில் கண்டிப்பாக நினைவு கூறணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அன்னையோட தியாகம், அன்னை லோகாம்பாள் அம்மாவோட தியாக உணர்வு ஜெனரலா அருட்தந்தை உணர்ந்தவை எல்லாமே கூடுவாஞ்சேரியில அவர்கள் இல்லத்திற்கு செல்லும் யாரையும் உணவு அருந்தாமல் திரும்பி விடவே மாட்டாங்களாம் லோகாம்பாள் அம்மா. அங்க யார் போனாலும் சாப்பிட்டுதான் திரும்பி ஆகணும் என்ற ஒரு கட்டாயத்தில் வச்சிருப்பாங்க. உடல் தளர்ந்த நிலையில கூட, அம்மாக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போது கூட அம்மாவை பார்க்க வந்தாங்கன்னா பேச முடியாத ஒரு நிலை இருக்குமா. கையை காட்டி அந்த உணவு கூடத்தை காட்டுவாங்களாம், போய் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையிலும் அந்த அன்னையோட அந்த அன்பும் கருணையும் அந்த இடத்துல வெளிப்பட்டது. நன்றாக இருக்கும் பொழுது அப்பகுதியை சேர்ந்த ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் தினமும் பால், கஞ்சி இதையெல்லாம் கொடுத்து மகிழ்வார்களாம் அன்னை. பிறன் துன்பம் கண்டு சகிக்காமை அவரின் இயல்பான குணமாகவே, இறையின் குணமாக, அந்த தியாக உணர்வாகவே அமைந்தது. அதுக்காக தான் நிறைய கவிகள் அருட்தந்தைக்கு ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுதும், இதை படிக்கும் பொழுதும், இதை உள்வாங்கும் பொழுதும் நம்மளால அது உணர முடிகிறது. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கேற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளவும் அறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்மையின் தியாக உணர்வை போற்றுவதாக அமைந்த கவி. இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இப்பவுமே சரி, நிறைய விஷயங்கள், நிறைய தியாகிகளாக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நிறைய வெளியே தெரியாம இருக்கு. என்னுடைய ஒரு கருத்தின்படி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நான் பாக்குறேன், இந்த ஃபாரின்ல கணவன் வேலை செய்து கொண்டு இந்தியாவுல இருக்கிற பெண்கள் நிறைய பேரு. எனக்குமே அந்த ஒரு அனுபவம் ஒரு 15 வருடமாக அது கிடைச்சிருக்கு. அதை நான் அனுபவித்திருக்கேன். அந்த மாதிரி, அதாவது பொருள் தேவைக்காக வேலை வாய்ப்பு குறைவா இருக்கும்போது அது மாதிரிலாம் வேற வழி இல்லாம சில சூழ்நிலைகள்ல அனுப்பும் போது அந்த தாய்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் மதரா அந்த குழந்தைகளுக்கு தந்தையாக எல்லா விதத்திலையும் இந்த வேலை அந்த வேலைன்னு இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஃபுல்லா அந்த குழந்தைகளை கவனிச்சு, அவங்க மாமனார் மாமியார் வந்தா, அப்பா அம்மா வந்தா, அதெல்லாம் கவனிச்சு ஒரு பெரிய தியாகிகளா தான், அவங்களையும் நான் ஒரு விதத்தில் தியாகிகளா தான் அருட்தந்தை இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியுது நமக்கு. அதே போல வாழ்க்கை துணை இழந்த பெண்கள் பாத்தீங்கன்னாலும் அவங்களுமே ரொம்ப நிரம்ப தியாகிகள். அவங்கலாம் தியாக உணர்வு அவங்களுக்கு பீறிட்டு இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முழுமையாக தன் வாழ்க்கையே அந்த குழந்தைகளுக்காகவும் தன்னை சூழ்ந்தவர்களுக்காகவும் அர்ப்பணித்து வாழும் தியாகிகளாக இன்றளவும் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அவங்க எல்லாமே நம்ம நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். அப்போ இந்த தியாக உணர்வு இயல்பாக மனிதனின் பண்பாக, தெய்வீக பண்பாக இருந்தால்தான் பல இருக்குது. ஆனா பல சமயங்கள்ல வெளிப்படாமல் இருக்குது. ஆரம்பத்திலே சொன்ன போல பதிவுகளின் அடிப்படையில வெளிப்படாமல் இருக்குது. அதை வெளிக்கொணர்வதற்கு தான் இறையாற்றல் அவ்வப்போது குருமார்களை, ஞானிகளை, அருளாளர்களை, சித்தர்களை, யோகிகளை எல்லாம் அனுப்பி நம்முள் அந்த இறைத்தன்மையை வெளியெடுத்து வெளிப்படுத்தி அந்த மனிதனின் வாழ்வின் நோக்கமான முழுமை பேற்றை அடைய வைத்து இறை உணர்வை பெற வைக்குது. அப்படி இது நமக்கு வந்தவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து, உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவ பயிற்சி, அதற்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சியில தான் நம்மை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கும். நம்ம கிட்ட எதெல்லாம் தீய குணங்கள் இருக்கு, நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகள் எல்லாம் களையும் பொழுது இந்த தெய்வீக பண்புகளான அன்பும் கருணையும் தியாக உணர்வும் நம்மிடம் வெளிப்பட செய்கிறார் குருமார்கள். இந்த அற்புதமான தொண்டை ஏற்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அருட்தந்தை அவர்கள். இப்போ பகவத்கீதையில ஒரு நிகழ்வு, இதை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். பகவத்கீதை அத்தியாயம் 4 கிருஷ்ண பரமாத்மா கூறியிருப்பதாக போட்டிருக்கு. இந்த உலகில் மனிதர்கள் இறைவனை அடைய பல தியாகங்களை செய்கின்றனர். சிலர் கடவுளுக்கு பொருட்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர். சிலர் கடுமையான விரதங்களை மேற்கொள்கின்றார்கள். சிலர் மூச்சு பயிற்சி, யோகம் செய்து தங்கள் புலன்களை கட்டுப்படுத்துகின்றார்கள். இன்னும் சிலர் செல்வத்தை தானமாக கொடுத்திருக்காங்க. பல விதத்தில் இந்த தானம் நம்ம இருக்கோம். அன்னதானம், வஸ்திர தானம், பல விதத்துல செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கல்விக்கு தானமாக
கொடுத்து இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சில அமைப்புகள் ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு இந்த கல்விக்கு அவங்க அறிவில் அடுத்தடுத்த நிலையை உயர்வதற்காகவும் சில இடங்களில் நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளில இந்த பொதுமக்களுக்கு எல்லாரும் கத்துக்கணும்ட்டு சில ட்ரஸ்ட் எல்லாம் முன் வந்து அவங்க டொனேஷன் மாதிரி கொடுத்து இந்த அறிவு 6வது அறிவில் உயர்வு பெறணும், அருட்தந்தை வழியில் செல்லணும், இது சிறப்பாக கிடைக்கும் என்று இன்றளவும் நிறைய தியாகங்கள் தானமாக, அதாவது அவங்க தர்மங்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்துமே தியாகம் என்ற அந்த கேட்டகரியில தான் வரும்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் மனிதனின் மனதை தூய்மைப்படுத்த உதவுகிறது. தியாகம் செய்யாமல் வாழ்பவனுக்கு இந்த உலகில் எந்த மகிழ்ச்சியுமே இல்லை. எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் சுயநலமில்லாமல் ஒரு தியாகமாக இறைவனுக்கு செய்யும் அர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்று பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தியாக உணர்வோடு நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நிறைய பேர் மன்றங்களிலே பாத்தீங்கன்னா கூட தெரியும், வரும்பொழுது அப்படியே மன்றத்துக்கு வருவாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, பயிற்சி ரொம்ப பிடிக்குது, சாமிஜி மேல ஒரு ஈர்ப்பு வருது, அடுத்து ஆசிரியர் நிலைக்கு உயரணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த தொண்டு என்ற விஷயத்துல ஈடுபடும் பொழுது அந்த தியாக உணர்வு நமக்கு அங்கேயுமே நம்ம உள்ள இருக்கிறது, நம்ம பதிவுகள் எல்லாம் கழிஞ்சு அங்கேயும் வெளிப்படுது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லா விதத்திலையும் உதவி செய்யணும், தொண்டு செய்யணும், அறிவில் உயர்த்தணும் என்ற எண்ணங்கள் எல்லாம் மகரிஷி நமக்கு நம்முடைய பயிற்சிகள் மூலமாகவே படிப்படியாக அளித்து நாம் நம்ம மன்றங்களின் மூலம், நம் தவ மையங்களின் மூலம், மனவளக்கலை அறிவு திருக்கோயில்களின் மூலம் நாம் இன்றளவும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த தியாக உணர்வை நம்முள் இன்னும் வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன்.